ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். நாங்கள் நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெட்டிங் மேரிட் டு த கேர்ள் ஐ ஹேட் சீசன் 1 எபிசோட் 9. இப்போ இவங்க எல்லாருமே அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கூட மாஹோ க்ளோஸாக இருக்கவும் என்னமா பண்ணுற ஹீமா ஒரு டென்ஷன் ஆகிறா. இவன் எனக்கு தான் அப்படின்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஷீஸே வழக்க போல சாப்பாடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கா. அக்கானே ரைடு போனதில் மயங்கிட்டா. நம்ம ஹீரோ வந்து எனக்கு பயப்படவே இல்லையா. ரைடு அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சா. ரைடு போன மாதிரியே தெரில அப்படின்னவா ரோபோட் வாய்ஸில் பேசுகிறா. இது உனக்கு பயமாக இருந்தால் இதை பண்ணாமல் இருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்குறான். ஹியூமன்ஸ் எதுக்கு இப்படிப்பட்ட ரைடெல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு வா கத்தவா. அப்போ பயப்படுறியா நம்ம ஹீரோ கேட்டா. ஆமா நான் ஒத்துக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குன்னு வா கத்தவா. அப்போ வராமல் இருந்திருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்டா. மாகா சந்தோஷமா இருக்கால, அவளுக்காக தான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறா. பாஸ்ட்ல அவள் நிறைய விஷயத்த அனுபவிச்சிருக்கா. எப்போ பெட்லேயே தான் படுத்து கிடப்பா. ஸோ அவளை ஹாப்பியாக வச்சிருக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு அக்கானி சொல்கிறா. வேணா கையை பிடிச்சி கொடுமா நம்ம ஹீரோ கேட்டா. என்ன சொல்கிறா அப்படின்னு அக்கானி ஷாக்காக்கு. அப்படி பண்ண அவன் பயம் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா கையை பிடிச்சிக்கிறான். அடுத்து ஹாண்டட் ஹவுஸுக்குள்ளே போய் அக்கா அளவே ஆரம்பிச்சிருக்கா. இந்த பேயை நல்லா சூப்பரா செஞ்சிருக்காங்கன்னு மாகா அது கூட செல்ஃபி எடுக்கவோ இந்த பேய் பயந்து ஓடிடுது. ஆமா நீ எப்படி இதை பார்த்து பயப்படாம இருக்க நம்ம ஹீரோ கேட்டா. மத்தவங்க இதை பார்த்து பயப்படுறது எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு மாகா சொல்றா. திடீர்னு மாகாவுக்கு பார்த்தா முடியாம போகுது. டக்கு நம்ம ஹீரோ அவளை வெளியே தூக்கிட்டு வந்துருந்தா. மெடிசன் எதுவும் எடுக்கணுமா நான் அக்கனவை கூப்பிடுவா நம்ம ஹீரோ கேட்டா. இல்ல நீ என்ன தூக்கிட்டு வரணுங்கிறதுக்காக நான் சும்மா காமெடி பண்ண அப்படின்னு வா சமாளிக்கிறா. ஃபேக்கா இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா. ஒருவேளை உண்மையிலேயே இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து நீ ஃபேக்கா பண்றன்னு யாராச்சும் நினைச்சா. ஹீரோ கேட்கவும் மாகா கொஞ்சம் லைட்டா சோகமாயிட்டு எனக்கு எதுவும் இல்ல பாரு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வா சொல்றா. இப்போ நைட்டு டயர்டா நம்ம ஹீரோ போய் பெட்ல படுத்தா. மாகோ மறைஞ்சிருந்து நம்ம ஹீரோ மேல டக்குன்னு வந்து பாஞ்சிருந்தா. சின்ன வயசுல நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணு மாதிரியே வா தெரியவும் நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். சின்ன வயசுல என் கிராண்ட் பாவோட பார்ட்டிக்கு நீ வந்திருக்கியா நம்ம ஹீரோ கேட்கறான். உன்ன மாதிரியே அங்க ஒரு பொண்ணை மீட் பண்ண அவள் லாங் ஹேர் வச்சிருந்தா நம்ம ஹீரோ சொல்லவும் அவ தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வா. ஆமா அது நான் தான் அப்படின்னு வா சொல்லவும் ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறா. எப்படி இருந்தாலும் நீ என்னைய தான் கல்யாணம் பண்ண போற. ஸோ நம்ம இப்பவே எல்லாத்தையும் ஆரம்பிப்போம். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு மாகோ சொன்னா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன வெறுக்க தானே செய்யற நம்ம ஹீரோ கேட்கவோ என்ன சொல்றீங்கன்னு வா ஷாக் ஆகவும் அக்கானே வார்த்தைகள் மாதிரி உன் வார்த்தைகள்ல உண்மை இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. அது ஃபேக்கா இருந்தா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட்னு சொல்லியவா நம்ம ஹீரோ கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்துக்கிட்ட பார்த்தா பிடிக்காத ஒருத்தரை நீ எதுக்கு கிஸ் பண்ற நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த கேப்ல அக்கானே வந்து இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிறா. சைட்டோ மாகோ நான் உங்க 2 பேரையுமே வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. ஸோ கடைசியில வீட்டை விட்டு இவங்க 2 பேரும் வெளியே வந்துருந்தாங்க. உன்னோட வீட்டுல நான் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயாச்சும் ஹோட்டல்ல போய் தங்கிக்கிறேன் நம்ம ஹீரோ சொன்னா. லவ் ஹோட்டலா நம்ம ஒன்னா தங்கலாம் அப்படின்னு வா சொல்றா. ஒழுங்கா நீ வீட்டுக்கு போ நம்ம ஹீரோ சொல்றான். நான் லோன்லியா இருப்பேன் ப்ளீஸ்னு வா சொல்லவோ சரி நம்ம ஹீரோவா அவளை கூட்டிட்டு போறான். அவளை வெளியே விட்டுட்டு டக்கு நம்ம ஹீரோ அவன் ரூம்குள்ள போயிருந்தான். நீங்க என்ன கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க நான் கத்திடுவேன் அப்படின்னு மறட்டபோ சரி நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டான். நீங்களா அகாடமியை வெளியே எடுப்ப போறீங்களா அப்படின்னு சொல்லி அவ ஆள ஆரம்பிக்கவும் சும்மா ஃபேக்கா ஆளாதான் நம்ம ஹீரோ சொன்னா. நான் ஒன்னும் ஃபேக்கா ஆளல இப்போ டீக்ல வெறுக்கிக்கு தானே நம்ம உண்மையா ஆள ஆரம்பிக்கவும் அக்கானே உன்னை வெறுக்கன்னு சொன்னது உனக்கு கஷ்டமா இருக்கா நம்ம ஹீரோ கேட்டா. என் சிஸ்டர் நான் என்ன பண்ணாலும் அந்த மாதிரிலாம் பேசினதே இல்லை தெரியுமா. பட் அவ என்ன வெறுக்கன்னு சொல்லிட்டா அப்படின்னு மாகோ ஆள ஆரம்பிக்கவும் என்ன பண்ண நம்ம ஹீரோ பார்த்தா அவ பாட்டு ட்ரெஸ்ஸை கலட்டுறா. நான் பண்ணதுனால தான் நீங்களும் சேர்த்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்க. பதிலுக்கு நான் ஏதாச்சும் பண்றேன். நான் உங்களை டேக் கேர் பண்றேன். நம்ம ஹீரோ மேல திரும்பவும் ஃபோர்ஸ்ஃபுல்லா நடந்துக்கிட்டா. ஒன்னும் தேவையில்ல நம்ம ஹீரோ அவளை தடுத்துருத்தான். என்னதான் பண்ணா அமைதியா இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவளும் அதை சொல்லவும் சரின்னு ஷீஷேக்கு பண்ற மாதிரியா அவளையும் நம்ம ஹீரோ தடவி கொடுத்து தூங்க வைக்கிறான். பார்த்தா மாகோட கண்டிஷன் அடுத்த நாள் காலையில சீரியஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெடிசனை நான் போட்டா மத்தவங்க மாதிரி நார்மலா நடந்திருப்பேன். பட் நேற்று என் அக்கா என்ன வெளியே அனுப்பின டயத்துல நான் மெடிசனை போட மறந்துட்டேன். எடுத்துட்டு வரல. ஒரு நாள் நைட்டு தானே சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன்னு வா சொல்றா. ஆம்புலன்ஸ் கூப்பிடுறா நம்ம ஹீரோ சொன்னா வேண்டாம். அப்புறம் அவங்க என் ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ணுவாங்க. அக்கானிக்கும் தெரிஞ்சிடும். அக்கானி எனக்காக தான் டாக்டர் ஆகணும்னு அவளோட ஹாப்பினஸ் ஃபுல்லா இழந்துகிட்டு இருக்கா. ஆல்ரெடி அவ எனக்காக வருத்தப்பட்ட எல்லாமே போதும். ப்ளீஸ் ஆம்புலன்ஸ் வேண்டாம் சொல்லவோ சரி நம்ம ஹீரோவோ அவளை தூக்கிட்டு கால் டாக்ஸியில போலான்னு முடிவு பண்றான். உன் சிஸ்டரையும் ஒரு தடவை இப்படிதான் தூக்கிட்டு போன நம்ம ஹீரோ சொன்னா. உண்மையிலேயே நீங்க 2 பேரும் க்ளோஸா அப்படின்னு கேட்க காலத்துல நாங்க எனிமீஸா இருந்தோம். பட் இப்போ நாங்க என்னன்னு எனக்கே தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். மாகாவோட பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கனகிட்ட அதை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி மாகோ கேட்கறா. கனவோ உன்னை பாக்கணும்னு நினைப்பால நம்ம ஹீரோ கேட்டா. என் கூடயே இருந்ததான் அக்கானைக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல. என்னால இதுக்கு மேலேயும் அக்கானை கஷ்டப்பட வேணாம். அவ எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் போதும்னு சொல்லவோ சரினா அவட்ட சொல்லல நம்ம ஹீரோவோ சொல்றான். இசைக்கு கால் பண்ணி உன் வீட்டுல தங்கலாமான்னு கேட்டா. அக்கானை கூட டைவர்ஸ் பண்ண போறியா இப்பவே வண்டி எடுத்துட்டு ஃபேமிலி கோர்ட்டுக்கு போகும்னு சீசியை சொல்றா. என் சிஸ்டர் எங்க என் பேரண்ட்ஸ்ட்ட கேட்டா அவ டிராவலிங் ஆரம்பிச்சிட்டான்னு சொல்றாங்க. பட் என்கிட்ட சொல்லாம அவ போக மாட்டா. என் போனையும் அவ எடுக்க மாட்டேங்கிறா எங்க அப்படின்னு சொல்லி அக்கானி நம்ம ஹீரோட்ட கேட்கவும் கண்டிப்பா அவ திரும்ப வந்துருவா கவலைப்படாத நம்ம ஹீரோ சொன்னா. அப்போ உனக்கு ஏதோ தெரியும்லன்னு கேட்கவும் நான் ஒன்னும் அவ கூட அவ்வளோ க்ளோஸ் இல்ல. கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது நம்ம ஹீரோ போயிருந்தான். தெரியாம மகவுக்கு பிடிச்ச பர்கர் எல்லாம் வாங்கி நம்ம ஹீரோ கொடுக்குறான். அக்கானியும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணுவாள்ல இதெல்லாம் வாங்கி தர மாட்டாளான்னு கேட்டா அவ தரமாட்டா அப்படின்னு சொல்றா. நான் எப்ப சாவ போறேன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி நான் எல்லா விஷயங்களையும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
ஆசைப்பட்டேன். நான் இந்த ஊர்ல இல்லைன்னா என் சிஸ்டரும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பா. என் உடம்பு சரியில்லாத கண்டிஷனையும் அவ பார்க்க தேவையில்ல அப்படின்னு மாகவ் சொல்லவும், நீ அதுக்காக தான் என்ன பெயிட்டா அவகிட்ட யூஸ் பண்ணியிருக்கல. ஃபர்ஸ்ட் உன் சிஸ்டரை நான் அவங்ககிட்ட இருந்து பறிச்சிருவானோ நீ என்ன வெறுக்கன்னு தான் நான் நினைச்சேன். அப்புறம் தான் புரிஞ்சது உன் சிஸ்டர் ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக நீ ஒன்ன சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. என் சிஸ்டர் கிளாஸ்ல ஒரு பையன் எப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான், அவனை வெறுக்கிறேன் அப்படின்னு என் சிஸ்டர் சொல்லியிருக்கா. அவன் கூட எப்படி கல்யாணம் பண்ணி அவ ஜாலியா இருக்க முடியும்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனால் இப்போ நான் பண்ணதை பார்த்துட்டு சிஸ்டர் உண்மையிலேயே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டால அப்படின்னு சொல்லி அவள் கொஞ்சம் கண் கலங்கவும், அக்கானே கண்டிப்பாக அவனை வெறுக்க மாட்டா, அவள் இன்னொன்று லவ் பண்ணுறா. ஸோ இப்போதைக்கு நீ ஒழுங்கா ரெஸ்ட் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரின்னு அவ்வளோ ரெஸ்ட் எடுக்கிறா. நம்ம ஹீரோவா கையை பிடிக்கவும், இது வாமா இருக்குன்னு வா சொன்னா. ஷீஷேக் நான் அடிக்கடி இப்படி தான் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்காக நீங்கள் இதை பண்ணணும்னு வா கேட்டா. நீ சரியானாதான் அக்கானேவும் ஹாப்பியாக இருப்பா. அக்கானைக்காக தான் நான் இதை பண்ணுறேன். எப்போவா அவ முகத்தில் நான் ஸ்மைலை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். வெளியே வரும்போது பார்த்தா அக்கானே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்திருக்கா. டக்குன்னு அங்கேருந்து ஓடிட்டா. அக்கானேவும் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டவா வைக்கப்பட்டு இருக்கா. ஒரு வாரம் கழிச்சு மாகவ் திரும்ப வந்து செஞ்ச எல்லாத்துக்கும் சாரின்னு மன்னிப்பு கேட்கிறா. எனக்கு பதில் தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் பெட்ரூம்ல அப்படி பண்ணியான்னு கேட்கவும், நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் இவர் எதுக்குமே மயங்கல. ஒருவேளை இவளுக்கு குட்டி பனானா இருக்குமோ இல்ல பனானாவே இருக்காதவன அக்கனையும் மாகவும் பேசுறாங்க. பட் சைட்டோ மேல எந்த தப்பும் இல்ல, அவரை நீ சண்டிக்காத அப்படின்னு சொல்லவும், நீயும் எனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதெல்லாம் போதும், அவன் கூட வாழ்றது நரகம்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் நான் ஃபேக்கா தான் பண்ண, பட் இப்போ உண்மையிலேயே அவரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு மாகவ் சொன்னா. என் பெஸ்ட் ஃப்ரெண்டு இப்போ என் சிஸ்டரையும் செடியூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அக்கானே டென்ஷனா கிளம்புறா. மாகவ் இன்னமும் நம்ம ஹீரோ கிட்ட ஃபிளாட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. சரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் சொன்னா, பெஸ்ட் ஃப்ரெண்டை மட்டும் இல்லாம என் சிஸ்டரையும் சேர்த்து செடியூஸ் பண்ணிட்டேன், ஹேண்ட்ஸமா இருக்கங்கிறதுக்கு சாரி கேட்கறியா? உன்ட்டு நான் ஒன்று கேட்கணும். ஹாஸ்பிட்டல்ல ஏன் சந்தோஷம் தான் உனக்கு முக்கியம்னு சொன்னேன், மறைக்காம உண்மையை சொல்ல அப்படின்னு வா கேட்கவும், ஆமா நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்ப சரி ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்னு வா சொல்றா. இல்லாம நான் ஒன்னும் தனியாலாம் இல்ல, நம்ம கிராண்ட்மா கண்டுபிடிச்சிடக்கூடாது அதுக்கு தான் அப்படின்னு வா சொல்றா. அதுவும் கரெக்ட் தான், நம்ம தாத்தா கண்டுபிடிச்சிடக்கூடாது, நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் நம்ம ஹீரோ சொன்னா. நினைச்சது சரிதான், நீங்க ஒரே வீட்டுல தான் தங்குறீங்களா அப்படின்னு ஹீமாவரி இதை பார்த்துட்டு தான் இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இத்தனை நாள் இவங்க சீக்கிரட்டா வச்சிருந்தது கடைசியில இப்ப ஹீமாவரிக்கு இவங்க ஒன்னாதான் வாழ்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்தா கதையை வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.